ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் வந்து பூ வச்சதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறீங்க. அதுக்கான ரிப்ளை வீடியோவிலே சொல்லலாம். என்ன கொஸ்டின் அப்படின்னா, உங்களுடைய மேரேஜ் டேட் எப்போன்னு கேட்குறீங்க. நிறைய பேர் கங்க்ராச்சுலேஷன் சொன்னீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் எதிர்பார்க்காதெல்லாம் நடந்தது. ரொம்ப நன்றி. ஏன்னா பெரிய பெரிய யூடியூபருக்கு சொன்னீங்க அப்படின்னா அது வந்து சரி அவங்க பெரிய யூடியூபர் அதனால சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். நம்ம இப்போ தான் யூடியூப்பில் காலே எடுத்து வச்சுருக்கோம். நம்மளுக்கு இவ்வளோ கங்க்ராச்சுலேஷனா அப்படின்றது எனக்கே ஆச்சரியமாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மேரேஜ் வந்து எங்கே நடக்குது, நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க ஃபங்க்ஷன், இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டீங்க. அதுக்கான அந்த ரிப்ளை வீடியோ வந்து இதுதான். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. இதை விட உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னாலுமே என்கிட்ட கேளுங்க. நான் அதுக்கு தெளிவாகவே நான் ஒரு வீடியோ போட்டு சொல்கிறேன். இது தெளிவாக தான் சொல்லியிருக்கேன். இதை விட தெளிவாக வேணும்னாலும் நான் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. வீடியோக்குள்ள வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்விடேஷன் வந்து அப்படியே ரிவீல் பண்ணிடலாம். இன்விடேஷன் வந்து நான் ஃபுல்லாக காமிக்கேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எந்த இடத்துல மேரேஜ் நடக்கு, எந்த டேட்டில் மேரேஜ் நடக்குன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்க்காம விட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னுடைய மேரேஜ் டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க போகலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் பேரும் மாமா பேரும் போட்டிருப்பாங்க, ராம்குமார் பாண்டிச்சேரி போட்டிருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் டேட் வந்து நானே சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு தெரிகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம், நானே சொல்லிடுறேன். 16ஆம் தேதி 9ஆவது மாதம் திங்கக்கிழமை தான் என்னுடைய மேரேஜ். செப்டம்பர் 16ஆம் தேதி தான் என்னுடைய மேரேஜ். எல்லா பேருமே வாங்க, இன்வைட் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, நாய்ஸ் வந்து கொஞ்சம் போயிட்டு வந்துட்டுருக்கோம், அதனால் மன்னிச்சுக்கோங்க. செப்டம்பர் 16ஆம் தேதி தான் என்னுடைய மேரேஜ். திங்கக்கிழமை தான் என்னுடைய மேரேஜ். எல்லா பேருமே வந்துடுங்க. கூப்பிடல அப்படின்னு நீங்கள் சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் யூடியூப்லேயே நான் வந்து ஒரு வீடியோவாக போட்டுருவோம் அப்படின்றக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்விடேஷனை காமிச்சு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக வந்துடுங்க. என்னுடைய மேரேஜ் டேட்டுமே நான் சொல்லிட்டேன், நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்விடேஷனுக்குள்ளே போகலாம். இன்விடேஷன் இதுதான் என்னுடைய இன்விடேஷன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவரு, இதுதான் இன்விடேஷன். உள்ளக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும், தெரியுதா? கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயதார்த்தத்துக்குரியது போட்டிருக்கோம். இது வந்து நிச்சயதார்த்தத்துக்குரியது போட்டிருக்கோம். இது வந்து மேலே வந்து மேரேஜுக்குரியது போட்டிருக்கோம். நாங்கள் யார் பேருமே நாங்கள் போடல, சிம்பிளாக தான், ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்விடேஷனே அடிச்சிருக்கோம். எங்கள் ஃபேமிலியில் என் பேர், எங்கள் அம்மா பேர், எங்கள் அப்பா பேர், அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பேர், எங்கள் தாத்தா பேர், அவ்வளோதான் போட்டிருக்கோம். வேறு யார் பேருமே நாங்கள் போடல. அவங்க வீட்லேயுமே அப்படித்தான். எங்கள் அப்பா பேர், தாத்தா பேர், அப்புறம் வந்து அவங்க எங்கள் அக்கா மாமா, அப்புறம் அத்தை மாமா பேர், அவ்வளோதான் போட்டிருக்கோம். வேறு யார் பேருமே போடல. இவ்வளோதான் இன்விடேஷனு. இப்படி தான் அடிச்சிருக்கோம் நாங்கள். நிச்சயதார்த்தம் வந்து டேட்டை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியலை, இருந்தாலும் நான் வாயால் நான் சொல்லிடுறேன். 15ஆம் தேதி 9ஆவது மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை ஆவணி 30ஆம் தேதி மாலை 6 to 7 மணிக்குள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோட்டை தலைவாசல் கௌரவ நாயுடு திருமண மண்டபத்தில் நடைபெறும் அப்படின்னு தான் போட்டிருக்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கீங்க, சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. நாங்கள் யாரையுமே வர வேணாம் அப்படின்லாம் சொல்லவே மாட்டோம். நீங்கள் தாராளமாக வரலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா தாராளமாக வாங்க. யாருமே நாங்கள் வேணாம்லாம் சொல்ல மாட்டோம். இது எங்கே ஃபஸ்ட்டு இருக்குது நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா கோடத்தலை வாசல் ஸ்கூல் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலை அப்படின்னா திருவண்ணாமலை ரோட்டில் தான் கோடத்தலை வாசல் ஸ்கூல் இருக்குது. அந்த பக்கத்தில் தான் கௌரவ நாயுடு மண்டபம் அப்படின்னு நீங்கள் பக்கத்தில் கேட்டாலுமே, உங்களுக்கு தெரியலை அப்படின்னா பக்கத்தில் நீங்கள் கேட்டாலுமே அவங்க வந்து சொல்லிடுவாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்காக நான் ஒரு வீடியோ கூட நான் போடுறேன். அந்த ரோட்டில் தான் நான் டெய்லி காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். அதனால் அந்த ரோட்டில் கூட நான் வீடியோ கூட போடுறேன். அதை நான் ஒரு வீடியோவாக கூட போடுறேன். நீங்கள் அதை கூட பார்த்து நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட வாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு அப்படி தெரியணும் அப்படின்னு நீங்கள் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். நீங்கள் வேணாம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் போட மாட்டேன். ரொம்ப கட்டாயம் படத்தில் ரோட்டில் போகிறாங்க, ஆள் பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அதுக்காக கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ரோட்டில் தான் இப்படி கேமரா வச்சு நான் ஃபோனை வச்சு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட்டு 6 to 7 தான், ஈவினிங் தான். அப்புறம் வந்து 16ஆம் தேதி வந்து மார்னிங் தான் மேரேஜ் எங்கே அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் தான் மேரேஜ். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வச்சுருக்காங்கன்னா, மேரேஜ் வந்து திருப்பரங்குன்றம் கோயிலில் தான் நடக்கும். மண்டபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதையுமே நான் சொல்லிடுறேன். என்ன மண்டபம் அப்படின்னா வளையல்காரர் செட்டியார் திருமண மண்டபம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு தெரியலை அப்படின்னா பக்கத்தில் கேட்டுக்கோங்க. கேட்டு கூட நீங்கள் வந்துடுங்க. திருப்பரங்குன்றம் பக்கத்தில் இருக்கணுமே தாராளமாக நீங்கள் வரலாம். இல்லை தூரத்துலேருந்து வரணும்னு நினச்சாலுமே நீங்கள் தாராளமாக வரலாம்.
யாரையுமே நாங்கள் வேணாம்லாம் சொல்லவே மாட்டோம். கண்டிப்பாக வாங்க, வந்து விஷ் பண்ணிவிட்டு போங்க, அதுவே எங்களுக்கு போதும். அவ்வளோதான். பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய பாப்பா பேர், என்னுடைய மக பேர் போட்டிருக்காங்க, சஸ்திகா பேர் வந்து போட்டிருக்காங்க. அவ்வளோதான், வேறு யார் பேருமே நாங்கள் போடல. ரொம்ப ஷையாக இருக்கு. ஏன் தெரியல, இவ்வளோ நாள் ஆச்சு நான் வீடியோஸ்லாம் போட்டு. இன்னுமே யாராவது வீடியோ எடுக்கும்போது யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரியே ஷையாக இருது. அதுக்காக தான் அப்பப்போ கட் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ வந்து காமிக்க பாருங்கள் எப்படிலாம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு. இங்கே ரோடு இருக்குது அப்படின்னா ரோட்டுக்கு முன்னாடி தான் உட்காந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ. அதனால தான் யாராவது போகிறது வர்றது அப்படியே தெரியுதா, சும்மாவே இந்த பக்கம் ஆள் போய்கிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க எங்கள் தெருவில். அதனால கொஞ்சம் தூக்கப்பட்டு அப்படியே கட் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னென்னது பேச வந்தேன்றது கூட எனக்கு மறந்து போயிடுது கட் பண்ணேன் அப்படின்னா. அப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு பேச்சு வரும். நிப்பாட்டி பேசணும் அப்படின்னா எப்படிங்க வரும்? அதனால தான் கட் பண்ணி எடுக்கிறேன்னு நான் என்ன சொல்ல வரேன்றதே நான் மறந்து போயிடுறேன். நான் இதான் சொல்ல வந்தேன், டேட்டு என்கேஜ்மெண்ட் டேட்டும் மேரேஜ் டேட்டும் சொல்ல வந்தேன், எங்கே நடக்குதுன்னு சொல்ல வந்தேன். அதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் வந்து எங்கே நடக்குன்றதை நான் வீடியோ எடுத்து நான் போடுறேன், நீங்கள் அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பக்கம் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால சரி வரும்போது அப்படியே நம்ம வீடியோவாக எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு சில பேருக்கு வந்து தெரியாது எந்த இடத்துல இருக்குன்றது தெரியாது. நான் அதனால தான் வீடியோ எடுக்க நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க, சரியா? இவ்வளோதான் இன்விடேஷன். எங்கள் இன்விடேஷன் எல்லா பேரும் வந்துருங்க சொல்லியாச்சு. அவ்வளோதான், வேறு சொல்ல வேண்டியது எதுவுமே கிடையாது. எங்கே நடக்குதுன்னு சொல்லியாச்சு, எப்போ நடக்குதுன்னு சொல்லியாச்சு. பர்ச்சேசிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதி முடிஞ்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்விடேஷன் வந்து நிறைய பேருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய வெளியூரில் வந்து கொடுக்க வேண்டியதெல்லாம் பாதி முடிஞ்சு, இனி உள்ளூரில் வந்து சுத்தமாக கொடுக்கல, இனிமேல் தான் கொடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகூர்த்த பட்டோடைய பர்ச்சேசிங் வீடியோ வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து என் அத்தை பொண்ணு தான் யூடியூப்பில் சொன்னது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, யூடியூப்பில் வந்து ஃபுல் வீடியோவாக போடுங்க, ஷார்ட்ஸ் வந்து நாங்கள் பார்த்துட்டோம் நல்லா இருந்துச்சு, ஃபுல் வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோவா வீடியோ எடுக்கலை, இருந்தாலும் இருக்கிறத போடுவோம் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருக்கேன். அந்த வீடியோவுமே நான் போடுறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் ரோடு, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோடு. முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலி இடமா இருக்கும், அதுக்கப்புறம் 2 ஓட்டு வீடு இருக்கும். இங்கிட்ட தான் ஆளுங்க போயிட்டு வந்துட்டு செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. ஆளுங்க இல்லாமலாம் இருக்கவே இருக்காது, யாராவது போயிட்டு வந்துட்டே தான் இருப்பாங்க. முக்காசி பைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். இங்கே வச்சு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க போகிறது வர்றது அப்படியே தெரியுது. அதனால தான் அப்பப்போ எனக்கு கொஞ்சம் ஷையாகிடுது. அவங்க போகிறது வர்றது அப்படியே தெரியுமா, அப்படியே பார்க்குறது அப்படியே இங்கிட்டே பார்த்துக்கிட்டே போவாங்க. அது ஒரு மாதிரி கூச்சமாயிடுறதுனால தான் அப்பப்போ கட் பண்ணி எடுத்தேன். என்னென்னது விட்டுட்டேன்றது தெரியலை. நான் எடிட் பண்ணும்போது எனக்கே தெரியும், ஐயோ நம்ம இது சொல்லாமல் விட்டுட்டோமோ அப்படின்ட்டு எனக்கு அப்போ தான் தெரியும். இப்போ எனக்கு ஒன்றும் தெரியலை. சரி, எடிட் பண்ணும்போது பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.